வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் மேச ராசியில் பிறந்த நண்பர்களே, யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம், யோகம் ஒரு நல்ல விஷயம். இதை பற்றி முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா அதை கரெக்டாக அந்த டயத்தில் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகிட முடியும். அப்படிப்பட்ட அந்த அதிர்ஷ்டம் தான் கஜலட்சுமி யோகம். ஆமாங்க, இந்த 2025 நடக்கக்கூடிய இந்த கஜலட்சுமி யோகத்தால் உங்களுக்கு, மேசராசியில் பிறந்த உங்களுக்கு கிடைக்கப் போகும் பலனை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான் சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேச ராசியில் பிறந்த நண்பர்களே, 2025 உங்கள் மேச ராசிக்கு 12ஆம் இடம் மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து விட்டது, அதை மறந்துடாதீங்க. 12 விரய சனி, அயன சயன போக சனியாக இருக்கிறார். இந்த ஒரு நேரத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறார், 3ஆம் வீட்டில். அந்த குருவோடு ஜூலை 26ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து சுக்கிரன் போய் இணைகிறாரு அந்த மிதுனத்தில் குருவோடு. இந்த 2 கிரகம் இணைந்தால் அது கஜலட்சுமி யோகம். அதாவது தனத்திற்கு காரக கிரகம், தங்கத்திற்கு காரகம் குரு. அவரோடு இந்த சுக்கிரனுக்கு லட்சுமி தேவி தான் அதிபதி தெய்வம், சரியா? அந்த தெய்வத்துக்குரிய அந்த கிரகமான சுக்கிரன் அதுவும் போய் இணைஞ்சால் அது கஜலட்சுமி யோகம். இல்லற வாழ்க்கைக்கு தேவையான காதல், அந்நூன்யம், காமம் என அனைத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன், அதே இல்லற வாழ்க்கைக்கு தேவையான ஒழுக்கத்தையும் பணம் செல்வாக்கையும் குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது குரு பகவான். இப்போ இந்த 2 கிரகம் இணைந்திருப்பது இல்லற வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சரி, அப்படி இருக்கும்போது மேசராசிக்காரங்களுக்கு அந்த இல்லறத்தில் என்ன யோகங்கள், நன்மைகள் நடைபெறும். அதுவும் 12ஆம் வீட்டில் சனிவான் இருக்கார், அதையும் மறந்துடாதீங்க. இப்போ 3ஆம் வீட்டில் இந்த நிகழ்வு ஏற்படுது. அப்போது குடும்பத்திற்காக, குடும்ப உறவுகளுக்காக வீடு கட்ட வேண்டும், வீடு வாங்க வேண்டும், அல்லது வீட்டை மாற்ற வேண்டும். கண்டிப்பாக இது நடக்கும். ஆக மொத்தம் சொத்து உருவாயிரும். 2வது, குடும்பத்திற்காக வேலை, வெளிநாடு வேலை, வெளியூரில் வேலை, வேறு மாநிலத்தில் வேலை, வேலையை மாற்ற வேண்டிய சூழல் உருவாகும். 3வது, காதலுக்காக, அந்த காதலை கல்யாணத்தில் மாற்றுவதற்காக திடீர் பயணங்கள், திடீர் அலைச்சல்கள் போன்று செய்ய நேரிடும். அது உங்களுடைய உறவுகளுடைய காதலாக கூட இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் பிள்ளைகளை கூட காதலாக கூட இருக்கலாம். அதற்காக நீங்கள் ஒரு முயற்சி எடுக்க வேண்டிய, நீங்கள் ஒரு அலைச்சல் பண்ண வேண்டிய சொல்ல உருவாகும். சரி, இதெல்லாம் சொல்கிறீங்க. ஒரு நல்ல விஷயம், ஒரு யோகம்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 2 வீலர் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு, இல்லை கார் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது. அல்லது இருக்கிற வண்டி வாகனத்தை மாற்றுறதுக்கு, புதுசாக மாற்றுறதுக்கு யோகம் இருக்குது. அந்தளவுக்கு கையில் காசு இல்லைங்க, ஏற்கனவே கடன் பிரச்சனையில் இருக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசியில் பிறந்த உங்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய வழியில் அரசாங்கத்திலிருந்து லோனோ, அல்லது வாழ்க்கை துணையிடம் சரியான ஒரு வேலை தொழில் கிடைச்சி வாழ்க்கை துணையிடமிருந்து வருமானமோ, ஒரு பண லாபங்களோ கிடைக்க வாய்ப்புண்டு, சரிங்களா? அதே போல் உங்களுடைய தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி உறவுகள் மூலம் சில நன்மைகள், பணம் காசு விஷயங்கள் கிடைப்பதற்கும், பூர்வீக சொத்துக்களுடைய பங்குகள் வர்றதற்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் மூலமாக சம்பள உயர் கிடைப்பதற்கும், அதன் மூலம் அவங்க கடன் பிரச்சனை சமாளிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, சரியா? அடுத்தபடியாக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சுக்கிரன் குரு இணைவு 3ஆம் வீட்டில். அப்போது நீங்கள் காரு, வண்டி வாகனம், 2 வீலர் வாங்குகிற அளவுக்கு உங்கள் கையில் காசு இல்லைனால் கூட மற்றவருடைய கார், வண்டி, வாகனம் போன்ற விஷயத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கு, சில காலம் உரிமையோடு அனுபவிப்பதற்கு யோகங்கள் உண்டு. அதேபோல் மற்றவர்களுடைய வீடு போன்ற விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு அன்பளிப்பாக வெள்ளி அல்லது தங்கம் போன்ற விஷயங்கள் கிடைக்கலாம். அல்லது விருதுகள், சில போட்டிகளில் ஜெயிப்பீங்க, ஓகேங்களா? அதன் மூலமாக கிடைக்கும். அப்போது விளையாட்டு போட்டியில் ஜெயித்தாலும் கௌரவம், பணம் காசு கிடைக்கும். அதேபோல் பணம் சம்பந்தப்பட்ட விளையாட்டுகளிலும் பண லாபங்கள் கிடைக்கும். குதிரை ரேஸ் போன்ற விஷயத்திலும் பண லாபங்கள் கிடைக்கும், சரிங்களா? மற்ற பெட் மேட்ச் அப்படி சொல்லுவாங்க, அது எந்த விதமான மேட்சாக இருந்தாலும் சரி,
அதில் பண லாபங்கள் கிடைக்கும் உங்களுடைய வெற்றியின் மூலமாக. அதேபோல் பாடல் துறையில் பாட்டு பாடி பணம் சம்பாதிக்கிறது, கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் போட்டிகளில் கலந்து அதில் வெற்றி பெற்று அதனுடைய பண லாபங்கள் பறப்பதற்கு வாய்ப்புண்டு இந்த மேசராசிக்காரங்களுக்கு. அப்போது வெற்றியினால் உங்களுக்கு விபரீத பண லாபங்கள் உண்டு. எதனால் கிடைக்கப்போகுது? வெற்றியினால் மட்டும்தான் கிடைக்கப்போகுது. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும்போது மேசராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, முயற்சியை கைவிடாமல் பண்ணிக்கொண்டே இருங்கள். முயற்சி தான் வெற்றியை கொடுக்கும். அந்த வெற்றி தான் உங்களுக்கு விபரீத பண லாபத்தை கொடுக்கும், பண வருமானத்தை கொடுக்கும், வெகுமதியை கொடுக்கும், அன்பளிப்பை கொடுக்கும், பரிசை கொடுக்கும். சரிங்களா? இதை பயன்படுத்திங்க. மேலும் இந்த ஒரு நேர காலத்தில் 12 சனிவான் இருக்கின்ற காரணத்தினால் கண்டிப்பாக மேசராசிக்காரங்க செய்ய வேண்டியது பாத யாத்திரை மற்றும் முக்கியமான தலங்களுக்கு சென்று கிரிவலம் செல்வது. திருவண்ணாமலை மற்றும் திருப்பரங்குன்றம் மற்றும் பழனி போன்ற தலங்களுக்கு சென்று கிரிவலம் வர்றது ரொம்ப நல்லது. இதை ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? இதை பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.